ஹர நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பொய்யான திருமேனி உமைக்கான மிகவும் கழிஞான வரஞானை கடல் மரவாமல் அடியாழும் மலத்தோவும் அடியான உழமாலும் மலிதாக வினை பூண்ட தில்லை புத்தபெருமான் திருவடிகளை மேற்கொண்டு குருமகா சங்கீதங்கள் பிற்பதம் பணிந்து அடியவர்கள் மக்கள் பிற்பதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையிலே நம்ம போன வாரம் 10வது பாடல் பார்த்தோம். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள், எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே, இமயத்து அன்றும் பிறந்தவளே, அழியா முக்தி ஆனந்தமே என்பதாக நிறைவு செய்தார். அழியா முக்தி ஆனந்தம் என்பதாக, அது முக்தி ஆனந்தமாய் இருக்கும் அம்மை. பொதுவா நமக்கு உயிர்களாகிய நாம இன்றைக்கு உடம்போடு கூடியிருக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, எந்த உலகம், எந்த நாடு, எந்த இனம், எப்படிப்பட்டவர்கள் இன்பமாக வாழ, துன்பம் நீங்கி வாழணும், சந்தோஷமாக வாழும். சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம், எத்தனை எத்தனை வார்த்தைகள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமா பொருள் கூட சொல்லுவாங்க, வேற வேற பொருள். எப்படி பார்த்தாலும் இது இன்பம், அதாவது துன்பம் நீங்கிய நிலை. அவரவர் நிலையிலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இருப்பார். ஒவ்வொரு விதமான கல்வி, ஒவ்வொரு விதமான வேலைகள், ஒவ்வொரு விதமான நிலையில இருப்பார். எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு உரிய இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். ஏன்னா உயிர்கள் என்பது நம்முடைய சாத்திர வழி பார்த்தால் அனுபவிக்கும் ஒரு பொருள். அந்த அனுபவம், அனுபவிக்கிற 3 பொருள், அந்த 3 பொருள்ல உயிர் ஒன்று. அந்த உயிர் அனுபவிக்கும் பொருள். இன்னைக்கு நம்ம தாராளமா சொல்லுவோம், ஆமா வீட்டுல இருந்தா என்ன அனுபவம், வெளியே வந்தா என்ன அனுபவம், மற்ற உறவுகளோடு சேர்ந்திருந்தா என்ன அனுபவம், இந்த உறவுகளோடு சேர்ந்திருந்தா என்ன அனுபவம், இந்த உறவுகளோடு சேர்ந்தால் என்ன அனுபவம், இப்படி எல்லாம் அனுபவம் உயிர்களுக்கு. அப்ப இந்த உயிர்கள் அனுபவிக்கும் பொருள் உடம்போடு கூடி உலகத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறது. நல்லா சொல்ல போனா உலகத்தை அனுபவித்து கொண்டு இருக்கு. இன்னைக்கு நாம அதைத்தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். உலகம் அப்படின்னா என்ன பொருள்? ஜடப்பொருளா இருக்கு, சித்து பொருளா இருக்கு. ஜடப்பொருள் எத்தனை எத்தனை நம்மை சூழ்ந்து இருக்கிறது. வேற ஒண்ணும் இல்லை. நம்ம இன்றைக்கு ஒரு நல்ல ஆடை, அழகான ஒரு சேலை கட்டுனா எவ்வளவு சந்தோஷம் நமக்கு. அந்த கடையில வாங்கினேன், ரொம்ப அருமையா இருக்கு, கட்டுறதுக்கே அழகா இருக்கு, பார்த்தாலே ஜம்முன்னு இருக்கு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த உடை, இந்த ஆடை எனக்கு ஒரு மகிழ்வை தருகிறது. அது ஒரு ஜடப்பொருள் தான். இதே போல நம்மை சார்ந்த ஜடப்பொருள்கள் நமக்கு இன்பத்தை தரும் பொருள். அடுத்து சித்து பொருள், அறிவு பொருள், அது உறவுகள். நம்மோடு கூடிய தாய், தந்தை, உற்றார், நம்முடைய குழந்தைகள், உறவினர்கள், இவங்க எல்லாம் சித்து பொருள்கள். இன்னும் கொஞ்சம் மேலாக நிலைக்கு போனா குரு. அந்த குரு, அந்த நிலையில இப்படி போனோம்னா குரு ஆச்சாரி இப்படி எல்லாம் போனோம். இங்க உறவுகளோட இருக்கும்போது, குடும்பத்துல இருக்கும்போது குடும்பத்து உறவு. அப்ப இவர்கள் மூலமாக வரும் இன்பம், இங்கே வரும் இன்பம், இது எல்லா இன்பமும் இருக்கலாம் காரணம் ஆமா இதுவும் நன்றும் பிறத்தனமா. இன்னைக்கு ஆனா நம்ம துன்பம் வருது, துன்பமும் இன்பம் மாறி மாறி வருது. அப்ப துன்பம் வரும்போது துவண்டு போறோம். ஆகா, ஏன் துன்பம் வந்துச்சு, இப்படி ஒரு கஷ்டம் வரலாமா அப்படின்லாம் புலம்புறோம். இன்பத்தையே நாடி, இன்பம் வரும்போது யார்கிட்ட அப்படிலாம் சொல்றது இல்ல, அனுபவிக்க நாமே அனுபவித்துக் கொண்டோம். உறவுகளினாலும் இந்த உடைமை பொருள்களினாலும் அனுபவித்துக் கொண்டோம்.
அது எவ்வளவு காலம். ஒரு முதல்ல புடவையை பத்தி சொல்லணும். புடவை எவ்வளவு காலம் என்பது முதல்ல எடுத்து புதுசா கட்டும் போது ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து அந்த சந்தோஷம் அடுத்தடுத்து கட்டும் போது கொஞ்சம் சந்தோஷம் குறையும். அப்புறம் ஒரு காலகட்டத்துல அதே புடவை முதல்ல ஒரு நிறைய ஜருகை போட்டு நல்லா கிராண்டா எடுக்கிற புடவை இன்னும் ஒரு காலகட்டம் வரும்போது நம்ம உடம்பு தளர்வு வரும்போது இதை கட்ட மனசு வருமா? இந்த பொருள் தான் இன்பம் தந்துச்சு, இந்த பொருள் தான் மகிழ்ச்சியை தந்துச்சு. இதே புடவை கட்டும் போது என்ன மகிழ்ச்சியா இருந்தேன். இன்னைக்கு இந்த புடவை எப்பா வேண்டாப்பா, இதை கட்டிட்டு அங்க போய் நிக்க முடியாது, வெயில் ஒரு பக்கம் இவ்வளவு அடிக்குது, இதுல கட்டவே முடியாது, வேண்டாம் தூக்கி போட்டு. இதே பொருள் நமக்கு அப்போ எந்த பொருள் இன்பம் தந்ததோ அந்த பொருளே துன்பத்தையும். இது உலக வாழ்க்கையில் நாம் அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஒன்று. இப்ப இவர் இந்த பாடல்ல முதல்ல உள்ள பாடல்ல முக்தி ஆனந்தமே என்று சொன்னார். அழியா, அதுல இன்னொரு வார்த்தை போட்டார், அழியா முக்தி ஆனந்தம். இப்ப நம்ம பார்த்த உலக இன்பங்கள், உலகத்தில் உள்ள பொருள்களால் நாம் அனுபவிக்கும் இன்பம் எல்லாம் அழியும் இன்பம், அழி தரும் பொருள். எல்லாம் அழிதுன்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச காலம் இன்பத்தை தருது, ஒரு காலம் கடந்த போது அதே பொருள் துன்பத்தை தரும். அப்ப இது எல்லாமே அழியும் பொருள் என்றால் ஒரு குறிப்பிட்ட கால எல்லையில் நின்று உயிர்களாகிய நமக்கு இன்பத்தை தரும் பொருளாக இருக்கும் இவைகள். அது உலகத்துல இருக்கக்கூடிய சித்து பொருள், அசித்து பொருள் எல்லாமே வச்சுக்கலாம். ஜட பொருள் வச்சுக்கலாம், அறிவு சித்து பொருள்னா உயிர்கள், உயிர்கள்லையும் நம்ம உறவுகள் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். இது எல்லாமே ஒரு கால எல்லையில் நிற்பவை. ஆனால் அம்மை எப்படி இருக்கிறான்றத அந்த பாட்டுல சொல்றார், அழியா என்றைக்கும் உள்ளவளாக நித்தம். இதுதான் சைவ சித்தாந்தத்துல சத்து என்ற ஒரு வார்த்தையில போட்டோம். அப்ப சைவ சித்தாந்தம் சொல்லும் சத்து என்ற பொருள் நித்தம், என்றும் உள்ளது பொருள். அப்ப என்றும் உள்ளதான அந்த பொருள், சத்தான பொருள் உயிர்களாகிய நமக்கு தருவது ஆனந்தம். அந்த ஆனந்தமும் அழியா முக்தி ஆனந்தம். அதைத்தான் அந்த வரியில சொன்னாரு, அழியா முக்தி ஆனந்தம் என்பதாக. அப்ப இன்றைக்கு நாம் அனுபவிக்கும் எல்லாமே, உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய சித்து அசித்து இந்த பொருள்களால் வரக்கூடிய அத்தனை இன்பமும் அழியும் இன்பம், தோன்றி நின்று அழியும் இன்பம். ஆனால் அம்மை தரும் ஆனந்தமோ அழியா முக்தி ஆனந்தம். அந்த முக்தியிலையும் கூட அழியிற முக்தி எல்லாம் இருக்கு, பத முக்தி எல்லாம் இருக்கு. அது கூட ரொம்ப அழகா சொல்லுது, பத முக்தி சில காலம் இருந்து விட்டு. ஆனா நம்ம இங்க இருக்கிற மாதிரி இல்லை, இங்க அனுபவிக்கிற அந்த இன்பம் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி ரொம்ப குறைந்த காலம் அல்ல, அது இன்னும் கொஞ்சம் கூடுன காலம். ஏன்னா அவங்க செய்த தவத்திற்கு, அதுவும் கூட பிரம்மாவுக்கு ஒரு காலம், திருமாலுக்கு ஒரு காலம், அப்படி இருக்கும் போது இந்த காலம் அதிகமாக என்று சொல்லுவோம். நம்மை இப்ப நம்ம அனுபவிக்கிற காட்டிலும் அதிகமான ஒரு காலமாக என்று சொல்லணும். அப்ப அந்த இடத்துல இப்போ அம்மை தருவது இந்த சாலோக பதமுக்தி மட்டும் இல்ல, அவ தருவது நமக்கு பரமுக்தி, என்றும் உள்ளதான முக்தி ஆனந்தம் என்பதாக. அந்த முக்தி ஆனந்தம் எப்படி இருக்குன்றதான் நம்ம அருளாளர்கள் ஒவ்வொரு திருமுறையாகட்டும், திருப்புகளாகட்டும், திருவாசகமாகட்டும் எல்லாவற்றிலும் நமக்கு எடுத்து, சாத்திரங்களாகட்டும் அத்தனையிலும் எடுத்து சொன்னோம். ஏன்னா உயிர்களாகிய நாம் அனுபவிக்க வேண்டியது இதுதான், நித்தமான அந்த ஆனந்தம், அழியாத அந்த ஆனந்தம், முக்தி ஆனந்தம். இதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு ப்ராசஸ் நமக்கு இந்த உலக போகத்தெல்லாம் முதல்ல அனுபவிக்க கொடுத்து, அதன் பின்பாக இதுல ஒரு வெறுப்பு வர வைத்து, அதன் பின்பாக அந்த ஆனந்தத்தை நாம் அடைய செய்கிறார்
இத நம்ம படிக்கிறோம், சாத்திரமாக தோத்திரமாக இப்படி எல்லாம் படிச்சுட்டு வரோம். இதுல அபிராமி அந்தாதி, அபிராமி பட்டர், அந்த சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய அந்த அந்தனர் அம்மையின் அருள் பெற்றவர். அதனால் அந்த தேகத்தோடு இருக்கும் போதே, மாயா காரியமான தேகம் அதோடு கூடி அவர் வாழும் காலத்திலேயே அந்த ஆனந்தத்தை அடைந்தார். அது எப்படி அந்த உடம்போட அந்த ஆனந்தம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு நமக்கு சாத்திரம் தான் பதில் சொல்லும். திருவருட் பயன் எடுத்து பாருங்க, 99வது பாடல்ல அந்த உடலோடு கூடி அந்த பரமுக்தியை அவர்கள் அனுபவிப்பார்கள். அதான் சீவன் முக்தர்கள், சீவன் முக்தி அப்படின்பா, அந்த முக்தி இன்பம். அப்ப அந்த இன்பத்தை அவர் அனுபவித்தார். அந்த அனுபவத்தை நமக்கு இங்க பாடல்களாக ஆக்கிட்டோம். அபிராமி அந்தாதினா என்ன வகையான பாடல் நீங்களே இப்ப தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா நாம இன்னைக்கு அனுபவிக்கிறது உலகம், உலகத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுல வர்ற இன்ப துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா அபிராமி பட்டர் முழுக்க முழுக்க அன்னையின் அருளோடு கூடி நின்று அந்த முக்தி ஆனந்தத்தில் திளைத்து நின்றார். அந்த ஆனந்தத்தை திளைத்து அந்த அனுபவத்தை பெற்றதால் அந்த அனுபவ வார்த்தைகள் வெளிவந்தன. இந்த வார்த்தைகள் எல்லாம் அவ்வளவு ஒரு அனுபவ வார்த்தைகள். அந்த அனுபவத்தை இந்த சொல்லாக்கி தந்ததால் இந்த சொற்கள் எல்லாம் திருவாக, அருளாக, அருள் வார்த்தைகள். அதனாலதான் இவ்வளவு காலமும் நிலைத்து நிற்கு. அதை மட்டும் நல்லா ஆழமா மனசுக்குள்ள பதிய வச்சு, இந்த வார்த்தைகள் ஏன் நிலைச்சு இருக்கு. இன்னைக்கு நம்ம திருமுறைகளை எடுத்துக்கோங்க, இந்த திருப்புகள் எடுத்துக்கோங்க. ஏன் இவ்வளவு காலம், எந்தெந்த காலத்துல தோற்றுவிக்கப்பட்டது. எல்லாம் கரக்கலமையெல்லாம் எந்த காலம், காலமேன்னு கணிக்க முடியாத ஒன்று. ஆனால் இன்றைக்கும் நாம இன்னைக்கு பாடிக்கிட்டு இருக்கோம், சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம், அதனுடைய பொருளை உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் காரணம் என்ன? அது அவர்கள் அந்த முக்தி ஆனந்தத்தை அடைந்து அந்த நிலையில் வெளிவந்த சொற்கள். அந்த சொல் அப்படின்னாலே நமக்கு சுத்தமாயின் காரியம். அது கூட திருவருளோடு கூடியதுதான், திருவருள் தான். அந்த திருவருள் இந்த சொற்களின் மூலமாக உயிர்களாகிய நமக்கு இந்த உணர்வுகள், இது எல்லாமே நமக்கு நன்மை தருவதற்கு. இல்லைன்னா நமக்கு எதுவுமே தெரியாது, உணர முடியாது. இந்த சொல் பிரபஞ்சம், பொன் பிரபஞ்சம் சொல்லி இந்த அத்துவாக்கள் மூலமாக தான் நமக்கு இவ்வளவையும் புரிய வச்சுட்டு இருக்கிறாங்க. உணர்வுகள் இது எல்லாம் கொடுக்கிறது யாரு? அம்மை, திருவருள். இது சாத்திரம் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. அப்ப இந்த சொற்கள் அவர்களுக்கு வருதுன்னா அந்த அனுபவத்தில் வெளிப்பட்டது. எந்த அனுபவம்? முக்தி ஆனந்தத்தில். அந்த பாட்டுல கடைசியில் சொன்னார் பாருங்க, அழியா முக்தி ஆனந்தத்தில் வெளிப்பட்ட சொற்பிரவாகம், அனுபவித்த அனுபவம். அப்ப அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? அனுபவிச்சவங்கிட்ட கேட்டா தெரியும், அவ்வளவுதான். அப்ப அனுபவிச்சவங்களாகிய இந்த அபிராமி பட்டர் அவர் சொல்றாரு பாட்டு, இந்த பாட்டுல அப்படியே அந்த ஆனந்தம் எப்படி இருக்கிறதுன்றத எல்லா பாட்டுலயுமே ஓரளவு சொல்லிட்டு வர. நம்ம ஒவ்வொரு பாட்டை எடுத்து பார்க்கும்போது அவர் அனுபவிச்ச அனுபவத்தை வெளிப்படுத்த இந்த பாட்டுல அவ்வளவு அழகா சொல்றாரு. ஆனந்தமாய் அந்த ஆனந்தத்தை அப்படியே கொண்டு வந்தார். அம்மை எப்படி இருக்கிறாள், எதை தருகிறாள் என்றால் அவள் ஆனந்த வடிவாக இருக்கிறாள். நமக்கு இறைவனுக்கு 8 குணங்கள் நம்ம சொல்றோம். 8 குணங்கள்ல 8வது குணமாக வருவது பேரின்பம் பொருள். பேரின்பம் தரும் பொருள். இங்க அம்மையை அப்படியே சொல்றார், ஆனந்தமாய் என்பதா. அப்ப ஆனந்தம் என்பது நம்ம அப்பதே பார்த்துட்டோம், புத்தி ஆனந்தம் பார்த்துட்டோம். அது இருக்கட்டும், அது அப்புறமேல் கிடைக்க போகுது. இன்றைக்கு எனக்கு ஆனந்தம் என்பது எப்படி வரும் அப்படின்னா, இது கொஞ்சம் பக்குவப்பட்டவர்கள் உணர்ந்தும் போது அவங்களுடைய உணர்வுகள். நமக்கு இன்னும் பக்குவம் வரல, உடம்போடு கூடி உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். உலக அனுபவம் இருக்கும் வரையில் இறைவனை உணர முடியாது. ஏதாவது ஒரு வழிதான், இதை விட்டாதான் அதை பிடிக்க முடியும். இது சாத்திரம் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. அப்ப இந்த உலக அனுபவமா
அனுபவிக்கும் நமக்கு அந்த உணர்வு, அந்த ஆனந்தம் கிடைக்குமானா கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? இது கையை விட்டு போகும்போது. இந்த ஆசை, அதான் ஆசா நிகழந்துகளா இனத்தின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. ஆசை இது இந்த விருப்பத்துக்கு காரணம், இந்த அனுபவத்துக்கு காரணம், உலக இன்பத்தை அனுபவிக்க காரணம் நம்ம உயிர்ல இருக்கக்கூடிய அந்த விருப்பு. இந்த கருவிகரணங்கள் கூட்டி வைக்கப்பட்டது இந்த மனம்ன்ற கருவி தானே போய் பற்றுதல். இப்படி எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப இந்த இடத்துல ஆனந்தம், ஆனந்தமாய் நிற்கும் அந்த பொருள், அந்த ஆனந்தத்தையும் ரெண்டு கேட்டகரியா நமக்கு பிடிக்கிறாங்க சாத்திரத்துல. முதல் கேட்டகரி, நாம எதை விரும்புறோமோ அதை கொடுக்குறானாம்பா. இன்னைக்கு பாருங்க, நிறைய வீடுகள்ல, ஒரு சில வீடுகள்ல தான் அம்மா கொடுக்கறத பிள்ளை சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அதுவும் கண்டிப்பா இருப்பாங்க, இல்ல இல்ல நீ இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு போடுவாங்க. அந்த பிள்ளை பரிதாபமா சாப்பிட முடியாம, அதுக்கு பிடிக்காது இந்த சாப்பாடு. ஐயோ இது அம்மா கொடுத்துட்டாலே நீ வேண்டா வெறுப்புக்கு பாதி சாப்பிடும் பாதி கீழே சிந்தும். இப்படி எல்லாம் இன்னும் சில வீடுகள்ல அந்த குழந்தை எதை விரும்புதோ அதை சாப்பிட்டு போட்டுவே, ஏன் போட்டு அதை போட்டு கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த குழந்தைக்கு பிடித்தமானதை கொடுத்து பாருங்க, அது எப்பம் சாப்பிடறதை விட அதிகமாவே சாப்பிடும். அப்ப அந்த குழந்தை நாம தான், பசுக்களாகி நாம தான். ஆரொருவர் உள்புவார் உள்ளத்துள்ளே அவ்வொருவாய் நிற்கும் பெருமான் இறைவனை பேர்தான். நாம எதை நினைக்கிறோமோ, எதை கேட்கிறோமோ அப்படியே கொடுக்கும் அம்மை பெருமாட்டி. கருணையே வடிவானவள், ஆனந்த வடிவாக நிற்கும் அம்மை. ஆனந்தமாய் முதல் வார்த்தையில சொன்னார், அவள் ஆனந்த பிழம்பாக இருக்கிறாள், ஆனந்தமே வடிவாக இருக்கிறாள். நாம விரும்புறோம், எதை விரும்புறோம்? இந்த உலகத்தில் வரும் அந்த இன்பத்தை நான் அனுபவிக்க வேண்டும், இதை அனுபவிக்க வேண்டும், இதை அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் விரும்புகிறோம். நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல அம்மை, நம்முடைய விருப்பத்திற்கு இது எப்படி சாத்திரத்துல படிக்கும் போது, ஆகா அப்ப அம்மையுடைய கருணை எப்படிப்பட்ட கருணை! நமக்கு விரோதமா செய்யல, வேணாம் வேணாம் நீ இப்படிலாம் போக கூடாது, தப்பு தப்பு தப்பு, நீ இப்படி வா திரும்பி வா, எந்த கண்டிப்பும் செய்யல. பரவாயில்ல, அனுபவம் எத்தனை பிறவினால, எத்தனை பிறவி உனக்கு வேணுமோ தருகிறேன், எங்கெங்க பிறக்கணுமோ தருவேன், எல்லாவற்றையும் அனுபவி. இதை நினைச்சு பார்க்க முடியுதாங்க? உண்மைக்கு உண்மைக்கு இதை உணர்ந்தோம்னா தான் அம்மையின் மீது நமக்கு அளவு கடந்த அன்பு. அன்பு எப்ப வருது அப்படின்னா இது உணரணும். இதுதான் சாத்திரத்துல காட்டும் உபகாரமாகவும் காணும் உபகாரம். உடனான் என்று செலுத்தணும். நம்ம இஷ்டத்துக்கு உடனான் முதல்ல உலகத்தை எல்லாம் காட்டி அனுபவிக்க வைத்து இதை செய்கிறது அம்மை திருவருள். அந்த திருவருள் திரு தாயியாக நின்று உலகத்தை எல்லாம், உலக மோகத்தை எல்லாம் கொடுத்து அனுபவிக்க வைத்து இவ்வளவும் கொடுக்கிற அம்மை. ஆனால் அவள் ஆனந்த பொருள். அப்ப ஆனந்தம்னா என்ன? சந்தோஷம், இன்பம், இப்பதானே நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே இந்த ஆனந்தம் என்ற பொருளுக்கு, அந்த வார்த்தைக்கு பொருள் என்ன என்றால் ஆண் கூட்டல் அந்தம். ஆண் என்றால் பசு, நாமதான் உயிர்கள். இந்த உயிர்கள் எதனோடு இணைந்திருக்கிறது? பசுத்துவம். பசுத்துவம் என்பது மலத்தோடு கூடிய உயிர்கள். இது சாத்திரம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுது. பசுத்துவம் என்றால் ஆணவ மலத்தோடு சகச மலத்தோடு கூடிய இந்த ஆன்மாக்கள். அப்ப ஆண் கூட்டல் அந்தம். அந்தம் என்றால் முடிவு. அப்ப இங்க மலம் என்பது ஆணவ மலம். என்றைக்கு உயிர் உண்டோ அன்றைக்கு இந்த மலம் இதை பந்தித்துக் கொண்டு இருக்கிறது, அறியாமையை செய்து கொண்டு இருக்கிறது. அதனாலதான் உலக போகத்துல நம்ம இப்படி மூழ்கி போயிருக்கோம். உலக போகம் எப்படிப்பட்டது என்பது நமக்கு தெரியாம இருக்கிறோம். மீண்டும் 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 பிறப்பை கொடுக்க கீழ் நோக்கி நம்மை செலுத்தக்கூடியது. ஆனா அம்மை திரும்ப சொல்றாரா, நீ மேல வரணும் பாரு, வரட்டும், மெதுவா வரட்டும், அதை அனுபவிச்சுட்டு விடு. அனுபவித்து விட்டால், ஏன்னா இந்த உயிர் சார்ந்ததற்கு
இதுல இருக்கிற மலம்னு ஒண்ணு இருக்கு. இந்த மலம் தேய்கிற வரைக்கும், அந்த தேய்தல்னா நல்லா தேய்க முழுமையா, அந்த இருள் அந்த முழுமையா நீங்கிற வரைக்கும், முழுமையா போகாது இருக்கும் பித்த பொருள் அப்படின்பா. அது இருந்தாலும் உயிரிட்டு அது சேட்டையை காமிக்க கூடாது, காரியப்பட்டு வரக்கூடாது. அந்த அளவு, ஏன்னா மீண்டும் திரும்பி விடும். ஏன்னா இது அப்படி இந்த மலம் அங்க இருக்குது, ஆனா காரியப்பட்டு வராத நிலையில வர்ற வரைக்கும், அப்ப அவ்வளவு மலம் தேய்கிற வரைக்கும் இங்க நமக்கு வினைக்கு ஈடாக அத்தனை போகும். வினைக்கு ஈடா வரும்போதே மனம், நம்மளுடைய மனம்ன்ற ஒரு கல்வி கொடுத்துருக்காங்க இல்லையா, வினைக்கீடா வந்ததுதான். அது எதெல்லாம் விரும்புதோ அதெல்லாம் அனுபவிச்சு. அப்ப வினைகள் நீங்க மலம் தேய இப்பத்தான் மீண்டும் போய் சார்ந்து விடாது, மலச்சார்பு சேரக்கூடாது என்பதற்காக அம்மை இந்த பசுத்துவம் என்பது அதுதான். மலத்தோடு கூடிய ஆன்மா மலம் நீங்க பெறும் பொழுதுதான் இந்த ஆன்மா உண்மையான இன்பத்தை அடைய முடியும். ஆண் கூட்டல் அந்தம், இந்த பசுத்துவத்திற்கு அந்தத்தை செய்பவள் இவளே. சொன்னதுல இருந்து கோர்வையா எடுத்து திரும்ப கேட்டு யோசிச்சு, உங்களுடைய சாத்திர நூல்களையும் சாத்திர அறிவு, ஏற்கனவே எல்லாரும் சாத்திரம் படிச்சிருக்கீங்க, அதனால சாத்திர அறிவு கொண்டு கொஞ்சம் சிந்திச்சுப்பாங்க. அருமையான வார்த்தை இந்த வார்த்தை. உயிர்களாகிய நமக்கு பசுத்துவத்தை நீக்கு பேரின்பத்தை தரும் பொருளாக வரும் அம்மை, முக்தி ஆனந்தத்தை தரும் அம்மை. இந்த முக்தி ஆனந்தத்தை தர வேண்டும் என்றால் அது நிலைத்தது, அழியா முக்தி ஆனந்தம். அந்த அழியா முக்தி ஆனந்தம் நிலை பெற வேண்டும். அதற்காக இந்த ஆன்மாக்களுக்கு, உயிர்களுக்கு அவை விரும்பியவற்றையெல்லாம் முதலில் திரோதாயியாக இருந்து அந்த உலக இன்பங்களை எல்லாம் கூட்டி வைத்து, உலக போகத்தை அனுபவிக்க வைத்து, இன்பத்தை எல்லாம் கொடுத்து, உலக இன்பத்தை எல்லாம் கொடுத்து அனுபவிக்க வைத்து, அதன் பின்பாக தத்துவ நிலை என்பது அந்த ஆண் பசுத்துவமாகிய மலம் ஒடுங்கி அடங்கிய போது அதற்கு அந்தத்தை செய்து அதன் மூலமாக பேரின்ப முக்தியை தரும் அம்மை. அதான் ஆனந்தமாய் என்று ரொம்ப அழகா அந்த இடத்துல சொன்னார். ஆனந்தமாய் சொல்லிட்டாரு, பேரின்பம், பேரானந்தம், முக்தி ஆனந்தம் எல்லாம் சொல்லியாச்சு. அடுத்து என் அறிவாய். இது இந்த ஆனந்தம் போது நீங்க திருவாசக வரிகளை வாசிக்கும் போதெல்லாம், நீங்களே திருவாசக முற்றோர்கள் எல்லாரும் பண்ணுவீங்க. ஆனந்த மாலைக்குனே ஒண்ணு செஞ்சிருக்காரு 50வது பதிகத்துல. நிறைய இடத்துல ஆனந்தத்தை சொல்லி இருக்கிறார். ஏன்னா அவர் அனுபவிச்ச இந்த அனுபவம், அதுதான் அந்த சிவன் முக்தர்களா இருந்து அவர்கள் அனுபவித்த அனுபவம் தான் இங்க வெளிப்பாடு. அதெல்லாம் நீங்க எடுத்து பார்க்கும்போது இந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரணும். பசுத்துவம் நீங்குதல், பதியின் தன்மை பெறுதல், இவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா சீவத்தன்மை நீங்கி சிவமாம் தன்மை பெறுதல், இதெல்லாம் சேர்த்துனே அதுதான் ஆனந்தம். ஏன்னா சிவத்துடைய தன்மை அது ஆனந்த பொருள், ஆனந்தமே வடிவான பொருள். இங்க அம்மை அப்படிதான் இருக்கா, இறைவன் வேறு இறைவன் வேறு இல்ல, அந்த ஆனந்தமாய் அப்படி நீங்க எடுத்துக்கணும். எடுத்துட்டு அடுத்து அந்த ஆனந்தமாய் என்று சொல்லும் போது என் அறிவாய். அப்ப என் அப்படின்னா என்ன பொருள் இந்த இடத்துல? நான் ஒரு உயிர், உயிர் என்பது அறிவு பொருள். அப்ப ஆன்மா அப்படின்னு அங்க எதுல சொல்லுவாரு பாயிரத்துல, ஆன்மா நாடிம்பாரு. ஆன்மானா உயிர் மட்டும் இல்ல, பரமான்மா ஒண்ணு இருக்கு, ஜீவான்மா ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த இடத்துல என் அறிவாய் என்றால் இந்த சீவனாகிய பசுவாகிய என்னுடைய அறிவாய். அப்ப எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது ஆகா, எப்படிப்பட்ட பரம்பொருளா இருக்கும் அம்மை, பேரானந்த வடிவாக இருக்கும் அம்மை இந்த உயிராகிய எனக்கு
உயிர் என்பது அறிவு பொருள். அந்த அறிவை ஒரு பொருள் ஏற்கனவே மறைத்துக்கிட்டு இருக்குது. இந்த அறிவிலே அறிவுக்கு அறிவாக உள் நின்று இருக்கும். அது எப்படிப்பட்ட பொருள்? இங்க வந்து அதான் நாயின் கடைப்பட்ட இதை உணர்ந்ததுனாலதான் அவர் அந்த வார்த்தை நாயின் கடைப்பட்ட நம்மையும் போர் பொருட்படுத்து. எவ்வளவு ஒரு கீழான நிலையில ஒரு இருள் மறைச்சிருக்கிற ஒரு பொருள்ல அறிவுக்கு அறிவா உள்ள உட்கார்றான்னா உண்மையுடைய கருணை எப்படி பாருங்க. என்ன அறிவாய் நான் ஒரு அறிவு பொருளாக இருந்தாலும் என்னுடைய அறிவு எங்களுக்கு ஆசிரியர் சொல்றாரு, நாம அறிவுதாம்மா ஆனா அறிவு இல்ல. என்ன இப்படி சொல்றாங்க சார் அப்படின்னு நினைச்சா, we are only receiving point அப்படின்பாரு. அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடிய ரிசீவிங்னா எடுத்துக்கொள்ளக்கூடிய அறிவுதான், தானா விளங்கும் அறிவு அல்ல. அப்ப தானா விளங்கும் அறிவு ஒண்ணு இருக்கு, எடுத்துக்கொள்ளும் அந்த அறிவுல இருந்து தான் எடுத்துக்கொள்ளும் அறிவு ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேர் தான் சார்ந்த. இன்னும் சொல்ல போனா அறிவித்தால் அறியும் சுகம், அறிவித்தால் அன்றி எந்த ஒன்றையும் இந்த உயிர் அறியாது. அதனால எனக்கு சிற்றறிவு அப்படின்னு சொல்ற. சார்ந்ததன் வண்ணம் சிற்றறிவு அறிவித்தாளர்கள் இதெல்லாம் இந்த உயிருக்கு கேட்டகரி தான். அப்ப இப்படிப்பட்ட சிற்றறிவாகிய உயிர்க்கு பேரறிவு, முற்றறிவு, சுதந்திர அறிவு, அந்த என் குணத்துல பாருங்க, முற்றறிவு, பேரறிவு, பேராற்றல், அதுவும் சுதந்திர அறிவு. சுதந்திர தன்மைனா இப்ப நமக்கு அந்த சுதந்திரமே இல்லை. நாமளா எடுக்கிறதுக்கும் உன்னை பற்றிக் கொள்வதற்கும் சுதந்திரம் கிடையாது நமக்கு. ஏன்னா இந்த மலச்சார்போடு கூடியிருக்கிறோம். அந்த மூலமலம் ஒண்ணு, அதை நீக்கிறதுக்காக அந்த மாயாகன்மா 2, 3 மலத்தோட கூடியிருக்கும். அதனால சுதந்திரத்தன்மை நமக்கு கிடையாது. ஆனால் இறைவனும் சுதந்திர அறிவு, தன் பயத்தான், இந்த வார்த்தைகள்லாம் பார்ப்போது அப்படிப்பட்ட பேரறிவு பொருள் என்னுடைய சிற்றறிவாகிய மலத்தோடு கூடிய அறிவாகிய இந்த அறிவிலே என் அறிவாள். அப்ப அறிவுக்கு அறிவாக உள்நின்று என்னை செலுத்தும் இறைவன். அதனால அவனுக்கு என்ன கிடைக்குது? முதல் அட்ட கேள்வி நிறைய பேர் இதை கேட்பாங்க. இதனால இவனுக்கு என்ன கிடைக்குது? ஒண்ணுமே, கருணை, அன்பு, இந்த ஒன்றுனால மட்டும்தான் நம்மை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறான் இறைவன் என்பதை. அதனாலதான் வள்ளல் இறைவனை மட்டும்தான், முருகப்பெருமான் பெரும் வள்ளல், கருணையே வடுவான வள்ளல் என்றால் முருகப்பெருமானை மட்டும் சொல்லுவாங்க. கட்ட மாத்திரத்துல, நினைத்த மாத்திரத்துல அள்ளி அள்ளி கொடுக்கும் வள்ளல் பிரான் அப்படின்னா. யார் எதை கட்டாலும் அப்படியே அள்ளி கொடுக்கிறது. அதுல அம்மையும் சொல்லுவாங்க. அம்மையை மறாத வள்ளி, அந்த முருகப்பெருமானுக்கு ஏற்றார் போல அமைந்த வள்ளியம்பிராட்டி. வள்ளலுக்கு உரியவன் வள்ளி. வள்ளன்மை தன்மை என்றால் எந்த ஒன்று எதிர்பார்ப்பும் இல்லாமல் கேட்டவர்கள் கேட்ட மாதிரியாக அள்ளி கொடுக்கும் தன்மை வள்ளல் தன்மை. அந்த வள்ளலுடைய மனைவி வள்ளி அம்மை. இங்கே இந்த அம்மை இந்த உயிர்களாகிய நம்முடைய அறிவுல ஒண்ணு விளங்காம இருந்த காலத்திலே அந்த இன்றைக்கு உண்டோ உயிருண்டா இருக்கிற அந்த அறிவாக இருந்து நம்மை நடத்துதல். ஏன்னா அறிவுதானே இன்றைக்கு நடத்தக்கூடியதா இருக்கு. அறிவில்லாம எந்த ஒரு காரியமாவது செய்ய முடியும் பாருங்க, யோசிச்சு பார்த்துட்டீங்க. இந்த கருவிகரணங்களோடு கூடிய அறிவு இன்னைக்கு நமக்கு. இந்த உயிர் அறியும் பொருள், அந்த அறியும் பொருளும் உடம்போடு கூடி, உடம்பு என்பது கருவிகரணங்கள் சேர்க்கப்பட்டது. இறைவன் கருணை கொண்டு நமக்கு சேர்த்திருக்கிறார். இந்த கருவிகரணங்களால் தான் அறிவு விளங்க பெறக்கூடியவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் இருக்கிறோம்னா கருவிகரணங்களுடைய அறிவு, அதன் மூலமாக பெறக்கூடிய அறிவு. ஆனா கருவிகரணங்கள் இல்லைன்னா நமக்கு அறிவு விளங்காதா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள் எழுந்தால், எல்லாருக்கும் எழுன்னு சொல்ல மாட்டேங்குது. ஏன்னா கொஞ்சம் சாத்திரங்கள், தோத்திரங்கள் இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டா எழ ஆரம்பிச்சோம். அப்படி எழுந்தால்
இந்த கருவிகரணங்கள் இல்லை என்றால் நமக்கு அறிவு விளக்கம் வருமோ வராதோ? விளங்கிய அறிவு விளங்கா அறிவு என்றெல்லாம் வரும். அப்ப விளங்கிய அறிவு இந்த உயிர்களாகிய நமக்கு விளக்கம் தருவதற்காக வந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவாக வருகிற? உள்ள இருந்துதான் இறைவிதான் நடத்துறா, அம்மைதான் நடத்துறா, திருவருள் தான் நடத்துது. அப்ப அந்த திருவருள் அறிவு, அப்ப கருவிகரணங்களின் மூலமாக பெறும் அறிவு என்பது ஒன்று உண்டு. இன்றைக்கு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அம்மை திரோதாயியாக இருந்து இந்த உடல் கருவிகளை நமக்கு சேர்த்து வைத்திருக்கிறாள். ஆனால் ஒரு பக்குவ நிலை, அதுதான் இந்த மலம் பரிபாகம் அடைந்த போது கருவிகரணங்கள் நீங்கிய நிலையிலே அறிவு விளங்க பெறும் இந்த ஆன்மாவுக்கு. அப்பமும் தானாக அறிவு விளங்காது, திருவருளே அந்த அருள், அந்த திருவருள் இந்த அம்மை நம்முடைய அறிவிலே அப்பமும் அறிவுல நிக்கிறா, இப்பமும் நிக்கிறா. அதுல நிக்கிறதுக்கு ஒரு வேறுபாடு, இதுல நிக்கிறதுக்கு வேறுபாடு. அதுல நிற்கும் போது உலக போகத்தை எல்லாம் தந்தால், இங்கே உலக போகங்கள் வேண்டாம், கருவிகரணங்கள் எண்ணின் வேறானது என்று உணர்வு வந்த போது சிவ அனுபவம், சிவ ஆனந்தம், இந்த சிவ போகம் இதை தரும். அப்ப என் அறிவாய் நிற்கும் அம்மை பிராட்டி, ஆனந்தமாய் நிற்கும் பிராட்டி, என் அறிவாய் நிற்கும் பிராட்டி அம்மை எப்படி இருக்கிறாளா? நிறைந்த அமுதமுமாய் இருக்கிறாளாம். அமுதம் என்றாலே நமக்கு தெரியும். பிரதோஷம், நேரத்துல பிரதோஷம், அக்கடல தேவர்கள் கடைந்தார்கள். கடைந்த போது முதல் அமுதம் வேண்டி கடைந்தார்கள். வந்தது என்னவோ நெஞ்சு இறைவனை பெருமான் கண்டத்திலே அடக்கினார். அதன் பின்பாக வந்த அமுதத்தை திருமால் பங்கிட்டு கொடுத்தார். எல்லாம் நமக்கு புராண வரலாறுலாம் ஓரளவுக்கு திருமால் பங்கிட்டு கொடுத்தார், எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஆனா தேவர்கள் எத்தனை பேரு சாகாம இருந்தாங்க? பிரம்மன், திருமால், இந்திரன் எல்லாரையும் வரிசையா எடுப்பாங்க. 100 கோடி பிரம்மர்கள் 9 பேர். இப்ப வரிசையா நமக்கு அப்பதர்மன் தேவர்னு சொல்லிட்டு இல்லையா? அப்ப அவங்க எல்லாம் இன்னைக்கு பிரம்ம கபாலத்தை தான் தலையில வச்சிருக்கிறாரு, மார்பிள வச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்ப அவங்க எல்லாம் அமிர்தம் சாப்பிட்டவர்கள். அப்ப அமிர்தம் சாப்பிட்டாலும் மரணம் உண்டா? உண்டு. ஆனா நஞ்ச சாப்பிட்டவர் அப்படியே இருக்கிறாரு. அமுதத்தை சாப்பிட்டவங்க என்ன, அவங்களுக்கு குறிப்பிட்ட கால எல்லையிலிருந்து கொஞ்சம் நீட்டி. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப உலகத்துல நம்ம வாழும்போது பாத்தீங்கன்னா சாப்பாடுதான் நமக்கு அமுதம் சொல்லுவோம். ஏன்னா சாப்பிடலன்னு நம்ம வாழ முடியாது. இந்த உடலுக்கு வேண்டிய உணவு ஒரு, அதுவும் நம்ம ஒரு வயசுக்கு தகுந்தார் போல. சின்ன குழந்தைங்கன்னா எவ்வளவு, பெரியவங்கன்னா எவ்வளவு, ஒரு வயசாயிட்டாங்கன்னா எவ்வளவு சாப்பாடு, இதெல்லாம் ஒரு நிர்ணயம் தானே. இவ்வளவு வயசாயிட்டு இனி இவ்வளவுதான் சாப்பிடணும், இதைத்தான் சாப்பிடணும், என்ன பலகாரம் வேண்டாம், உப்பு வேண்டாம், காரம் வேண்டாம், இனிப்பு வேண்டாம், இதெல்லாம் டாக்டரா சொல்லுவார். நம்மளா விடலைன்னா டாக்டரா சொல்லுவார், விட்டுத்தான் ஆகணும். எதுக்காக விடுவோம்? டாக்டர் சொன்னா உடனே விட்டுருவோம். ஏன் அப்படின்னா, இந்த உடம்போடு இன்னும் சில காலம் நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில். அல்ல யோசிச்சு பாருங்க, நீங்க சாப்பாடுல எத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம கொண்டு வரோம். அதுக்கு காரணம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், இன்னும் கொஞ்சம் வாழ்நாளை நீட்டித்து வாழ. அப்பவும் சொல்லுவோம் சிலர், இன்னும் கொஞ்சம் சாப்பாடுல கண்ட்ரோலா இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருந்துக்கலாமே, சாப்பாடுல கண்ட்ரோல் இல்லாம போயிட்டாங்களே அப்படிலாம் சொல்லுவோம். அப்ப அந்த கட்டுப்பாடு, அப்ப அந்த சாப்பாடு எதுக்கு அப்படின்னா, இந்த உடலை ஆரோக்கியமாகவும் இன்னும் கொஞ்சம் அதிக காலம் நீட்டித்து வைப்பதற்கும். அப்ப இந்த உணவு அமுதம். இந்த உணவு எதுக்கு? உயிர் இந்த உடம்போடு வாழ்வதற்கு அமுதம். இந்த உயிர் இருக்கிற ஒரு இடம் இல்லாம இருக்க முடியாது. இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு அது இருக்கும். உயிர் வைத்த பொருள் அது எங்கேயோ போய் உட்கார்ந்து கிடக்கும். இந்த உடம்போட இருந்தா தானே நமக்கு அனுபவம். இந்த வீட்டுல இருந்து இந்த குழந்தைகளோட, இந்த கணவனோட இந்த அனுபவத்தை அனுபவிக்கிறோம்னா இந்த உயிர் இந்த உடம்போட இருக்கணும். அப்பதானே ஒரு அனுபவம். அப்ப இந்த உடம்போட இந்த உயிர் இருக்கும் போது கொஞ்சம் நோய் நொடி இல்லாம
கொஞ்சம் சுகவாசியா இருக்கணும்னா அதுக்குரிய சாப்பாடை கரெக்டா போடணுமா வேண்டாம்? அதுதான் இப்ப அதுதான் அமுதம். எப்ப சாப்பிடும் போது நல்ல அமுதமா இருக்குப்பா சாப்பாடு, நல்ல ருசி, வாய் நாக்கின் அரும்பு ருசிப்பது. முன்னாடி இருக்கிற ஒரு சில அரும்புகள் தான். இந்த அரும்பின் ருசிக்கே நம்ம அமுதம் சொன்னோம்னா உடம்புல இருக்க அத்தனை பாகங்களும் உயிரும் சேர்ந்து ஒன்று அனுபவிக்குதே. அந்த உயிர் அனுபவமான அமுதம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். மாணிக்க வாசகர் அப்படிங்க திருவாசகத்தை படிங்க, அப்படியே ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி தேனினை சொரிந்து, இந்த வார்த்தையெல்லாம் முழுக்க முழுக்க அதுதான். அந்த அனுபவம் அனுபவித்தது அமுதம், நிறைந்த அமுதம், சாதாரண அமுதம் இல்ல. கொஞ்சோண்டு சாப்பாடு ருசியா சாப்பிட்டாலே அமுதம் சொல்றோம். அது இந்த உடம்போட உயிர் வாழ்றதுக்காக எப்படித்தான் சாப்பாடை வச்சாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல நம்ம இருக்க முடியாது என்னத்தை சாப்பிட்டாலும். ஆனா அந்த அமுதம் எப்படிப்பட்டது? மரணமில்லாத நித்திய வாழ்வை தருவது. இறைவனுடைய திருவடியே தாரகமாக கொண்டு நாம் வாழ்வதற்கு இந்த அமுதம். எந்த அமுதம்? அம்மை திருவருள் என்ற அமுதம். அதான் நிறைந்த அமுதமுமாய். அப்ப 3 வகையா சொன்னார். ஆனந்தமாய், என் அறிவாய், நிறைந்த அமுதமுமாய் என்றார். அப்ப அறிவு என்றால் சித்து, அமுதம் என்றால் சத்து, ஆனந்தம். சத்து, சித்து, ஆனந்தம், சச்சிதானந்த பொருளாக இருக்கும் அம்மை. உயிர்களாகிய நமக்கு சச்சிதானந்த பொருளாக இருந்து பேரின்பத்தை தரும் அம்மை என்பதை இந்த வரிகள் மூலமாக நமக்கெல்லாம் எடுத்துரைக்கிறார் அபிராமி பட்டர். அப்படிப்பட்ட அம்மை அடுத்து எப்படி வராலாம்? வான் அந்தமான படிவுடையார். அடுத்து சொல்றார், இது அப்படியே முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தத்துடைய பிழிவாக தான் அமைந்து இருக்கிறது. நம்ம காலையில பார்த்த சகஸ்ரநாமமும் எப்படிப்பட்ட பிழிவுன்னு நம்ம பார்த்தோம். அது வேற இது வேற இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். இப்ப இந்த சச்சிதானந்த பொருளாக இறைவன் இருந்து உயிர்களுக்கு அருள் பாலிக்கிறான் தான் நம்ம பார்க்கிறோம். அந்த அருள் பாலிப்பு என்பது இறைவன் தன்னுடைய ஆற்றலாகிய கருணையாகிய அம்மையின் மூலமாகத்தான் செயல்படுத்துகிறான் அப்படின்னு பார்த்தோம். அதைத்தான் இந்த வார்த்தைகள் அழகா கொடுத்திருக்கிறார். ஆனந்தமா என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் இருக்கும் அம்மை வேறு எந்த வகையில வர்றா அப்படின்னா வான் அந்தமான படிவுடையாள். வான் அப்படின்னா ஐம்பூதங்கள். நமக்கு ஐம்பூதங்கள் என்பது இந்த தத்துவங்கள்ல பார்த்தோம்னா கீழ மண், அதுதான் நிலம், நிலம் ஈராக, சிவம் முதலாக 36 தத்துவங்கள் நிலம் ஈராக. இப்ப இந்த நிலம் ஈராக இருக்கிற கீழே உள்ள 5 தத்துவங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த தூள பூதங்கள், பஞ்சபூதங்கள், தூள பூதங்கள். சகஸ்ரநாமத்திலே பஞ்சபூதேஷ்யை அப்படின்ற நாமாவளி வரும். அந்த பஞ்சபூதேஷ்யை அப்படின்றது இந்த வார்த்தை வான் அந்தமான படிவுடையார். அப்ப வான்னா வான் முதலாக, வான் முதல் அந்தம்னா இந்த இடத்துல நிலம் ஈராக, பஞ்சபூதங்களின் வடிவு. இந்த பஞ்சபூதங்கள் என்பதுதான் நமக்கு தூள வடிவாக வர்றது. இந்த உண்மை விளக்கத்துல எடுத்து நீங்க தத்துவங்களை எடுத்து கொஞ்சம் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல தெளிவான ஒரு கருத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எல்லா இந்த அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அண்டம் என்பது என்னது? பஞ்சபூதங்களின் சேர்க்கை தானே. இந்த பஞ்சபூதங்கள் எதுல இருந்து வருகிறது அதையெல்லாம் எடுத்து பாருங்க. எந்த தத்துவத்திலிருந்து தோன்றுகிறது? இந்த குணவடிவம், இந்த குணவடிவில 3 குணம், அதுல இந்த தாமச குணம், இந்த குணம் எங்க இருந்து வருது? அந்த பிரகிருதி எங்க இருந்து வருது? இப்படி பாருங்க. பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவான ஒன்று கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப இந்த பூதங்கள் இன்னைக்கு நம்ம வெளிப்பட்டு சாதாரண பாக்குறோம் பாருங்க, உடம்ப பாக்குறோம். இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனத்தன்மை. இதுல வானம், வானம் என்பது ஆகாயம், இருக்கா இருக்கு, அகர ஆகாசம், சித்த ஆகாசம், இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா? செவி, இதுல ஒரு ஆகாசம்,
கண்ணு, அதுல ஒரு ஆகாசம், இப்படி எல்லா இடத்துலயும் இருக்கு. நெருப்பு இருக்கா இருக்கு, காற்று இருக்கா இருக்கு, நிலம் இருக்கா இருக்கு, நீர் இருக்கா இருக்கு. அப்ப பஞ்ச பூதங்களின் வடிவான அம்மை என்றால் இந்த உடலின் வடிவம். அப்பதான் உயிருக்கு சொன்னார். மூணும் ஆனந்தமா என் அறிவாய் நிறைந்த அமுதம் என்பது உயிருக்கு சொன்னார். அப்ப அந்த உயிர் எங்க இருக்குன்னா உடம்புக்குள்ள இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு உடம்புதான் அதுக்கு அந்த உயிருக்கு இடம் கொடுத்து ஒரு விளக்கம் பெறக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த உடல்லையும் அவன் உட்கார்ந்துக்கிறான். ஏன்னா உடல் என்பது ஜடம். இந்த ஜடப்பொருள் மூலமாக இந்த விளக்கம் கிடைக்கணும் நமக்கு. அதுக்காக இந்த அந்தமான வடிவு உடையவளாக. அப்ப இந்த உடல் என்பது உடல் மட்டும் இல்ல, இந்த உலகம் இதுவும் பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த உலகத்திலும் இந்த உடலிலுமாக எல்லாமாகி இருக்கும் அம்மை. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாய். நீங்க இதெல்லாம் எடுத்து பார்த்தா இதுவும் ஈஸியா புரியும். அத்தனையுமாக இருப்பவள். என ஜடப்பொருள் தானாக செயல்படாது. அப்ப அந்த செயல்படுவதற்கு இப்ப உயிர் உள்ள உட்கார்ந்துருக்கு. உயிர் அறிவு பொருள் தானே என்றால் அறிவு பொருள் இங்கு அறியாமை இருளில் மறைக்கப்பட்டு தானாக செயல்பட முடியாமல் இருக்கிறது. அம்மை உள்ளும் புறம்புமாக இருந்து செயல்படுத்துகிறாள். உயிருக்கு உயிராகவும் இருக்கிறாள், இந்த உடம்பிலும் இருந்து ஜடப்பொருள். அதனாலதான் கண்ணுன்னு ஒண்ணு பார்க்குதுன்னா அந்த ப்ராசஸ் என்னன்றத நம்ம உண்மை விளக்கத்தை எடுத்து பாருங்க. எப்படி பார்க்கிறோம்? இந்த கண்ணுக்கு வெளியே ஒரு ஒளி தெரியணும், அந்த ஒளியா நிற்கிறான். வெளியே ஒரு ஒளி தெரியணும். ஒரு பொருளை பார்க்கணும், ஒரு பொருளை அனுபவிக்கிறோம். இப்ப இதை பார்க்கிறோம்னா இந்த பொருள்ல ஒரு ஒளி விழுக்கணும். அடுத்து கண்ணுல ஒரு ஒளி விழுக்கணும். அடுத்து கண்ணு இந்த அறிவோடு கூட, எந்த உயிர் அறிவோடு கூடணும். உயிருக்குதான் அறிவுதான் வேறு தானா செயல்படாது. அப்ப அந்த அறிவுக்கு அறிவா அவனுன்னு செயல்படுத்தணும். பெரிய ப்ராசஸ் பாருங்க. இந்த இடத்துல அந்தமான வடிவு என்றால் இதுதான். எங்கேயுமாக இருந்து ரெண்டு பேருக்கு கனெக்ஷன் கொடுத்து இந்த உயிர் அனுபவிக்கணும், போகத்தை அனுபவிக்கணும். போகத்தை அனுபவிப்பதனால் இதனுடைய வினை கழிந்து மலம் தேய்த்து ஒரு பக்குவ நிலையை அடைந்து மேலான முக்தி ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இவ்வளவு ப்ராசஸும் அம்பாள் செய்யணும். இதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அப்பா என்ன ஒரு கருணை. அப்ப இந்த ஜடப்பொருளில் எல்லாம் தங்கியிருக்கு உயிர் பொருள். நம்ம உயிர் பொருள்ல உள்ள இருக்கிறார். சரி, அறிவுக்கு அறிவா இருக்கா, ஜடப்பொருளிலும் கலந்து இருக்கிறார். அந்த ஜடப்பொருளும் நமக்கு அனுபவம் தருவதற்காக வைக்கிறார். அதான் ஆனந்தமான வடிவுடையால் பஞ்சபூதேஷியாக வருபவள். இதுதான் திருமண தேவநாயனாரும் மரத்தை மறைத்தது மாமதையானை, மரத்தில் மறைந்தது மாமதையான். பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் என்றால் இறைவன் எல்லாமாக இருக்கிறார், இருந்து உயிர்களுக்கு அருள் பாலிக்கிறார் என்ற பெரிய உண்மையை இங்கே அருமையாக வைத்தார்கள். அது மட்டுமா, வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணான வித்தம். வானந்தம் அப்படின்றது ஜடப்பொருள், உலகம் ஜடப்பொருள், மாயையின் காரிய பொருள். மாயை ஒரு ஜடப்பொருள் தான். அப்ப மாயையின் காரியமாக வந்த பொருள், அதுல எல்லாம் கலத்திருக்கும் அம்மையே இங்க மறை நான்கு. இந்த மறை நான்கு வேதம் சுருதி வழியாக செவி வழியாக கேட்கப்படுவது. இந்த மறை நான்கிற்கும் தான் அந்தமான சரண. அப்ப அம்மை இங்க எப்படி இருக்கிறான்னா, ஏற்கனவே நம்ம வேத வேத்தியாயை, வேதங்களை தந்தவனே இறைவன். அப்ப வேதங்களின் முடிவான வேதாந்தம் அப்படிம்பாங்க உபனிஷத்துக்கள், அதன் வடிவாக இருப்பவளும் இவளே. போன பாட்டிலே நம்ம பார்த்தோம், எழுதா மறையின் ஒன்றும் அரும்பொருளே. அதாவது வேதங்கள் சொல்லக்கூடிய ஞான பாகமாக, ஞான பாகம் தான் உபனிஷத்துக்கள். அதான் சிரசு வேதத்தின் அந்தம். உபனிஷத்துக்கள் சிரசாக இருப்பவள்.
ஞான பாகமாக இருப்பவள். இந்த இடத்துலயும் மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணார விந்தம். அவளுடைய திருவடி எப்படி இருக்குதா, அந்த மறை முடிவு அந்த வேதத்தின் முடிவிலே இருப்பதாக அருமையாக சொல்கிறார். அப்ப அந்த வேதம் எதை சொல்கிறது அப்படின்னா, அம்மையின் திருவடியை பற்றி கொண்டு திருவடியின் பெருமைகளை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. ஞானமே வடிவான பரம்பொருளான அம்மை என்பதை இங்கே பறைசாற்றுகிறது வேதம். ஏன்னா ஞானத்தினாலன்றி ஞானத்தை அடைய முடியாது. வேதங்களை எல்லாம் இன்னைக்கு சொல்லக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் அந்த வேதங்களின் உட்பொருளான அம்மையை உணர்ந்தால் அன்றி அம்மையோடு இணைய முடியாது. நமக்கு இது அதைத்தானே சொல்றாங்க. இந்த பாடல்கள்லாம் படிக்கும் போது அதனுடைய பொருள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் யாரு? செல்வர். அவங்க எங்க இருப்பாங்க? சிவபுரத்தின் உள்ள. இந்த வார்த்தையில அப்படியே திரும்ப திரும்ப இந்த வார்த்தை சொல்லிப்பாங்க. பொருள் என்பது சிவம். அப்ப சொல்லிய பாட்டின் பொருள் ஞானமே வடிவான பாகம். அம்மை ஞானமே வடிவானவள். இதை வேதங்களெல்லாம் புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய திருவடி ஞானத்தை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அம்மையே தான் அந்தமான சரணாரவிந்தம் தவள நிற கானம் தன் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியது. இவளுடைய பெருமைகள் அத்தனையும் அப்படியே வரிசையா பட்டியல் போட்ட அபிராமி பட்டர் ஒன்றையாக சொன்னார். சொல்லிட்டு இந்த அம்மை வேறு இறைவன் வேறு அல்ல. அப்ப இறைவன் எங்க இருக்கிறான் அப்படின்றத ஒரு அருமையான வார்த்தையா சொல்றார். தவள நிற காணம். தவள நிற காணம் என்றால் சுடுகாடு. சுடுகாட்டுல சாம்பல், அதான் தவள நிற காணம். அதுலதான் ஆடிட்டு இருக்காரு. தம் ஆடரங்காம், அங்கதானே ஆடிட்டு இருக்கிறாரு. அது கூட பண்டரங்க கூத்தும்பார். சுவாமி ஆடுற கூத்திலேயே மேலான கூத்து பண்டரங்க கூத்து. சுடுகாட்டு இந்த வெண்காடு இப்படிலாம் சொல்லுவாங்க. நல்ல சாம்பல், வெண்மை நிறமான சாம்பல். அந்த சாம்பல் இருக்கக்கூடிய அந்த சுடுகாடு, அந்த இடத்தை தனக்கு இடமாக கொண்டு பண்டரங்க கூத்து ஆடும் இறைவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ரொம்ப விளையாட்டா ஜோக்கா சொல்லும்போது எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த உயிர் நம்ம கூட்டெல்லாம் வராது, என்னைக்குனாலும் ஒரு நாள் அங்க வரோம், அன்னைக்கு நான் பார்க்கிறேன் நாங்க ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படிப்பாங்க. எல்லாம் ஒரு நாள் அங்க வந்து வர வேண்டிய நாள், அன்னைக்கு பார்த்துக்கிறேன் அப்படிப்பாங்க. ஆனா அத்தனையிலும் நிறைந்திருக்கும் இறைவன் எம்பெருமான். இந்த உயிர்களுக்கு அந்தத்தை அதை முதல்ல சொல்லிட்டார். ஆண் அந்தம். அந்தம் என்பது பசுத்துவத்தை நீக்குதல். இந்த பசுத்துவத்தை நீக்குதல் தான் இந்த சுடுகாடு. அந்த பசுத்துவம் நீங்கிய ஆன்மாக்கள் சேரும் இடம்தான் இறைவன் எம்பெருமானுடைய உடம்பில் இருக்கும் திருநீரு. அந்த வெண்ணீர் என்பதுதான் வெண்காடு. வெண்காடு ஞானம். வெண்மை என்றால் இந்த வெண்காடு நம்ம இன்னைக்கு பாக்குறோம். வெண்காடுன்னா வேற ஒன்றும் இல்லை, சுடுகாடுன்னு வேற சொல்லலாம். ஆனா உண்மையிலே வெண்காடு என்பது ஞானம். ஞானம் அடைய பெற்ற ஆன்மாக்கள் அது நிறைந்திருக்கும் இடம் இறைவன் எம்பெருமானுடைய திருவடி. அந்த திருவடி இந்த இடத்துல எங்க ஆடிக்கிட்டு இருக்கிறாரு சுவாமி? அங்க ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. எங்க தவள நிற, தவளதான் வெண்மையான நல்ல ஒரு ஒளிர்விடக்கூடிய அப்படின்ற ஒரு பொருள். தவள நிற காணம் சுடுகாடு. தம் ஆடரங்காம் அங்கே ஆடிக்கொண்டிருக்கும் இறைவன் எம்பெருமான் எம்பிரான் மேலான அந்த தலைவன். அந்த முடி எம்பிரான் முடி கண்ணியதே. அவனுடைய இறைவன் எம்பெருமானுடைய திருமுடியில் கண்ணியாக விளங்குகிறதாம். எது என்றால் அம்மையின் திருவடி. கண்ணினா இப்படி இருக்கும், இப்படி இருப்பாங்க. கண்ணி அப்படிப்பாங்க. பூக்களை நல்லா வட்டமா அழகா நெருக்கா கட்டி
இந்த கண்ணி அப்படிம்பாங்க. சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கண்ணியாக கொண்டு வந்து வைக்கிறது. அதனாலதான் சுவாமிக்கு பார்த்து பார்த்து செய்யறவங்க உணர்ந்தவங்க தெரியும். நிறைய பேர் கொண்டு வர்றவங்க அந்த கண்ணி மாதிரி கட்டி கொண்டு வந்து சுவாமியுடைய தலைமுடியில வைப்பாங்க, முடியில வைப்பாங்க. இப்ப இறைவனுடைய திருமுடி அவர் எங்க ஆடி இருக்காரு? எல்லா உயிர்களையும் தனக்குள் ஏற்றுக்கொண்டு பண்டரங்க கூத்து ஆடும் இறைவன் எம்பெருமான். இது சொல்லணும்னா பேரொளி காலம் என்று கூட சொல்லணும். எல்லாவற்றையும் ஒடுக்கி தனக்குள் கொண்டு பெருளி காலத்திலே ஆடும் இறைவன் எம்பெருமான். அந்த நிலையிலும் அம்மை உடனாக இருக்கிறானா. அம்மை எப்படி இருக்கிறானா, இந்த திருமுடியில இவளுடைய பாதம் கன்னியாக இருக்கிறதா. கன்னி என்றால் மலராக இருக்கிறார். அது விட்டு பிரியாத தன்மைக்காக இன்னும் சொல்ல போனா ஞானமே வடிவான பரம்பொருள் இறைவன் எம்பெருமானின் கிரியா ஆற்றலாக உயிர்களின் வண்ணமாக இறங்கி வரும் கருணையாக இருக்கும் அம்மை. இங்கே அவளுடைய இருப்பிடம் எது? இறைவன் எம்பெருமான் என்பதை உணர்த்தும் வண்ணமாக அப்படிப்பட்ட இந்த ஒரு அருமையான ஒரு பாடல். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் சச்சிதானந்த சொரூபமாய் இருக்கும் இந்த அம்மை உயிர்களுக்கு சச்சிதானந்த சொரூபமாக இருந்து பேரானந்தத்தை தரும் இந்த அம்மை உடல் எடுத்த உயிர்கள் அந்த உடலையும் உலக போகத்தின் முதலில் செலுத்தும் வண்ணமாக உலகமாக உடலாக இருக்கும் வண்ணமாக போகத்தை கொடுக்கும் வண்ணமாக வான் அந்தமான வடிவுடையாளாக இருக்கும் அந்த அம்மை வேதங்கள் மேலான வேதங்கள் எதற்காக இந்த சொல் இதுதான் இங்கே சொல்லாக பொருளாக வந்து உயிர்களுக்கு இங்கே உணர்வையும் அறிவையும் போகத்தையும் தரக்கூடியதான ஒன்று. அப்படிப்பட்ட அந்த மறை நான்கு, அந்த மறை நான்கினுக்கும் தான் அந்தமான அந்த மறை வேதங்கள் எதை சொல்கிறது? ஞானமே வடிவான அந்த பகுதி, அந்த பகுதியாக இருக்கும் இவளுடைய திருவடி. அத வேதச்சாரம் உபனிஷத்துக்களாக ஞான பாதமாக இருக்கும் அம்மை, வேத வேத்தியாக இருக்கும் அந்த அம்மை சரணார விந்தம். இங்கே இறைவன் எம்பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறான். வெறூழி காலத்திலே பண்டரங்க கூத்து ஆடிக்கொண்டிருக்கும் இறைவன் எம்பெருமான் தவள நிற காணம் தம் ஆடரங்காம் எம்பிரான். அப்படி ஆடும் இறைவன் எம்பெருமானின் முடிக்கு கன்னியாக இருக்கிறது என்று அம்மையின் பெருமைகளை எல்லாம் அழகாக பட்டியல் போடும் அபிராமி பட்டர். அப்ப இவளை அன்றி நமக்கு அறிவு விளக்கம் இல்லை. உடலாலும் உயிராலும் உலக போகத்தையும் சிவபோகத்தையும், அதுக்காக கணேசில் அதை சொன்னார். அப்ப உலக போகம் மட்டும் இல்ல, அதான் வானந்தமான வழிமுறை. உலக போகத்தை மட்டும் தருபவள் அல்ல, பக்குவமற்ற ஆன்மாக்களுக்கு சிவபோகத்தையும் தருபவள் இவளே என்பதை அழகான ஒரு பாடலாக்கி அவர் அனுபவித்த அனுபவத்தை சொற்களாக்கி சொற்குவியலாக்கி அழகாக நம்முடைய உள்ளத்திலே உயிரிலே பதியும் வண்ணமாக தந்திருக்கிறார் அபிராமி பட்டர். மீண்டும் மீண்டும் வாசிச்சு அதை அப்படியே உள்ளுக்குள்ள கொண்டு வரும். இதெல்லாம் உள்ளுக்குள்ள என்றைக்கும் நிலைக்க வேண்டிய ஒரு பாடல்கள், என்னைக்கும் நிலைக்க வேண்டிய வார்த்தைகள், சொற்கள். இதெல்லாம் மனசுக்குள்ள இருக்க 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 நாம் ஒரு பக்குவ நிலையை நோக்கி செல்லலாம் என்று கூறிக்கொண்டு தன்னுடைய திருவருடன் குருவருடன் கூட்டி வைக்க அபிராமி அன்னையை பற்றி சிந்திக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. அதுவும் எனக்கு பௌர்ணமி நன்னாள், வைகாசி விசாகமாகிய பௌர்ணமி நன்னாள். இந்த நன்னாளிலே அம்மையை நாம் சிந்திப்பதற்கு என்னுடைய திருவருடன் குருவருடன் பார்வதீபதே மகாதேவ என்னாடுடைய போட்டு எல்லா